ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள், கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பேசிக்கிட்டு இருக்க விஷயம் சாச்சனாவோட எவிக்ஷன் தான். அதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலும் கூட. பிக் பாஸில் 2 வாட்டி ஒருத்தங்களை எவிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது சாச்சனா தான். ஃபர்ஸ்ட் டைம் 24 ஹவர்ஸ்லேயே அவங்க எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 9 வீக்ஸ் 10 வீக்ஸில் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் சாச்சனா இப்போது நம்மளோட விஜய் சேதுபதியோட ஒரு தத்தெடுக்காத மகளாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு 2 பேரும் அப்பா மகள்னு சொல்லி பாசத்தை புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட சாச்சனா அப்பா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களாம். அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் எப்பயுமே ஒருத்தவங்க எவிக்ஷன் ஆகிறாங்க அப்படின்னா அங்கேயே ஒரு சூட் கேஸ் கொடுப்பாங்க. அந்த சூட் கேஸ் பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் தான். அங்கே போய் நீங்கள் லக்கேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூட் கேஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் ஆனால் சாச்சனாக்கு அந்த சூட் கேஸ் பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளாக அந்த சூட் கேஸ் நாங்கள் வச்சுருந்துருக்கேன். எனக்கு அது ரொம்பவே க்யூட்டாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அந்த ஷூட் கேஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் தரப்புலேருந்து நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி சார்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் அந்த ஒரு ஷூட் கேஸ் மட்டும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒன்றுத்துக்கு மட்டும் சாச்சனாக்கு கொடுத்து அமைச்சிருக்காங்களாம். மற்ற எந்த கண்டஸ்டன்ஸ்க்கும் இது நடந்ததில்லை, சாச்சனாக்கு மட்டும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே சூழ்நிலையில் ஆல்ரெடி சாச்சனா மகாராஜா படத்துக்கு முன்னாடியும் இதே ஒரு சேம் விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷூட்டிங் அப்போது ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே ஒரு ஷூட் கேஸ் போட்டிருந்தாங்க. 2 ஷூட் கேஸ் சேர்த்து 14,000 போட்டிருந்துச்சு. நான் விலை கேட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ அவர் நான் பார்த்துட்டு அது ஷூட் கேஸ் எனக்கு வேணுமான்னு கேட்டார். வேணும்லாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உடனே அதுக்கு பில் போட்டு வாங்கி கொடுத்துட்டாரு. 14,000 ஷூட் கேஸை எனக்கு உடனே வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாச்சனா ஆல்ரெடி நிறைய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே ஷூட் கேஸ் மேட்டர் தான் திரும்ப மறுபடியும் இங்கே பிக் பாஸ் தரப்பில் வந்திருக்கு. சாச்சனாக்கு ஷூட் கேஸ் மேலே அப்படி என்ன தான் ஒரு மோகம் அப்படின்றது தெரியல. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சாச்சனாக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துன்னா அதை அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் ஒத்த காலில் நிற்கிறாரு. அதுவும் நமக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்ஜே பாலாஜி அதுக்கப்புறம் சூர்யா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்க போகிறாங்க. அதில் நடிக்க போகிறாங்க அப்படின்னா அது சூர்யா 45 அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி கூட சூர்யா நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னும் போதும் அது ஃபேண்டஸியாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா எந்த ரீசனுக்காகன்னு தெரியல அவர் விலகிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த படத்தில் இப்போ சாய் அதாவது இந்த பேச லைட்டாக அப்புறம் ஆசை கூட இந்த பாட்டெலாம் நடிச்சிருந்தில்ல, இந்த மாதிரியான நிறைய பாடல்கள்லாம் ஆல்பம் சாங்லாம் ரிலீஸ் பண்ணி ஹிட் ஆனவர் தான் நம்மளோட சாய் அபி. ஸோ அவர் தான் இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக இப்போ வெல்கமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னப்பா சொல்கிற ஒரு இளம் வயது எப்படி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் பாசிபிள். அவர் ஹைலி டேலண்டடான ஒரு பர்சன். கிட்டத்தட்ட அந்த ஆல்பம் சாங்லாம் அவ்வளோ ட்ரெஸ்ஸடாக இருந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இவர் மேலே ஒரு பெரிய பொறுப்புகள் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.